take material unit 5 part 1. Part 1 la gene interaction நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Yes, part 1 la gene interaction. அதுல page number 60. 1 minute. Page number 60. அதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல சில ரேஷியோஸ் தான் லாஸ்ட் இயர் இந்த ஃபேக்டர் ஹைபோதசிஸ்ல சில ரேஷியோ இதெல்லாமே இப்போ டிஸ்பிளேல அந்த ஜீன் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன்ல சில ரேஷியோ மட்டும் காமிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ் பொறுத்தளவு நம்ம என்னென்னலாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு பேசிக்கா ஒரு ஜீன் இன்ட்ராக்ஷன்னா ஃபேக்டர் ஹைபோதசிஸ், பர்டிகுலரி இதுல அலிலிக் அண்ட் நான் அலிலிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் பார்த்தோம். அதுல மெயினா இன்கம்ப்ளீட் டாமினன்ட் அண்ட் பார்ஷியல் டாமினன்ட் அண்ட் கோ டாமினன்ட் அண்ட் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன்ல பொறுத்தளவு இதுல வந்து சப்ளிமெண்டரி ஜீன், எபிஸ்டாசிஸ், டாமினன்ட் எபிஸ்டாசிஸ், ரிசெசிவ் எபிஸ்டாசிஸ் அண்ட் காம்ப்ளிமெண்டரி ஜீன் தட்ஸ் டூப்ளிகேட் ரிசெசிவ்னு சொல்லக்கூடியது, இல்ல டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்ல டூப்ளிகேட் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ், இது எல்லாமே பார்த்தோம். ஐ திங்க் பேஜ் நம்பர் 60 மெட்டீரியல் யூனிட் 5 பார்ட் 1 பேஜ் நம்பர் 60 அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதுல நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் பிலியோட்ரோபிக் எஃபெக்ட் ஆஃப் ஜீன், பேஜ் நம்பர் 60 பாருங்க. இதுல ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான் மெயினா நீங்க பார்க்க வேண்டியது டெஃபினிஷன், அலிலிக் நான் அலிலிக்ல டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க, சயின்டிஸ்ட் பேர் பார்த்துக்கோங்க, எந்த பிளான்ட் எந்த அனிமல்ல அதை ஸ்டடி பண்ணாங்க பார்த்துக்கோங்க, பேரண்ட் யாரு, F1 ஜெனரேஷன் எப்படி இருக்கும், ரேஷியோ என்ன, அந்த ரேஷியோ எப்படி, இவ்வளவுதான். இந்த ரேஷியோனா இந்த மென்ஷன் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ரேஷியோ ஃபுல்லா. ஸோ இந்த ரிலேட்டடா நீங்க எல்லாமே கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதுக்கு ரிலேட்டடா தான் கொஸ்டின் வரும். லாஸ்ட் இயர் 2 கொஸ்டின் வந்தது இந்த ஏரியால, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் we can continue this area that is called pleiotrophism அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. The production of many character by a single pair of gene. என்ன சார் எப்பவுமே என்ன சொல்லுவீங்க, one gene one enzyme hypothesis. இது யார் சொன்னா, பீடல் அண்ட் டேட்டம். one gene one enzyme hypothesis, சரியா? சோ அது பீடல் அண்ட் டேட்டம் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க, nowadays we are called as one gene one polypeptide hypothesis அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னு தியரின்னு சொல்லலாம். அதாவது ஒன் ஜீன் ஒரு ஜீன் ஒரு பண்பை நிர்ணயிக்கும் இல்லைன்னா வெளிப்படுத்தும், இதான் தமிழ்ல சொன்னா. பட் இந்த பிளியோட்ரோபிக் எஃபெக்ட் ஆஃப் ஜீன் அப்படின்னு சொல்றது என்ன மீனிங்னா, many characters நிறைய பண்புகள் a single pair of gene will be desired, that is called pleiotropic. இதான் வித்தியாசம். இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க டெஃபினிஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. So Mendel said that single character is controlled by a pair of gene. அதான் மெண்டல் சொன்ன விஷயம். பட் இங்க எப்படின்னா pleiotropic is a single pair of gene is controlled the many character. மெண்டல் சொன்னது என்னன்னா ஒரு ஜீன் ஒரு பண்பை வெளிப்படுத்தும், இல்ல ஏதாவது ஒன்று செய்யும். ஆனா இது வந்து எப்படின்னா ஒரு பேர் ஆஃப் ஜீன் வந்து பல பண்புகளை வெளிப்படுத்தும், இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் வந்து. ஸோ ஜீன் ஹேஸ் எ மல்டிபிள் இன் ஆக்ஷன். இதுல lethal genes are usually a pleiotropic effect. What is mean by lethal gene? Anyone? தமிழ்லயே ஒரு சொல்லுங்க. கொல்லி ஜீன்கள் தமிழ்ல சொன்னா எஸ் கொல்லி ஜீன்கள் அப்படின்னு சொல்லுது. ஓகே, so lethal gene அப்படின்னா certain genes are to control that a manufacturing of that some phenotypic traits as well as to affect that a viability of that organisms. So அது வந்து என்ன சொல்றாங்கன்னா viability, அந்த ஜீன் வந்து கண்டிப்பா அந்த ஆர்கானிசத்துல இருக்கணும், அது இல்லைன்னா அந்த ஆர்கானிசமே இறந்துரும். அவ்வளவு இம்பார்ட்டன்ட். தட் ஜீன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் a lethals அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? சோ கம்ப்ளீட் lethal gene is a homozygous condition. It kill all. homozygous நான் சும்மா உங்களுக்கு புரியுதுக்கா சொல்றேன். இப்ப கேபிட்டல் டி இப்படி ஸ்மால் டி நீங்க இது உடனே டுவார்ஃப் டால் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சும்மா ஒரு ஜீன், இல்ல நீங்க இப்படி கூட எடுத்துக்கோங்க, இதை கூட நான் சொல்லல, சொன்ன கூட கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டுமே ஸ்மால் ஏ இப்படி இருக்குது, அப்ப ரெண்டுமே ரிசெசிவ் தான், லீத்தல் தான். அப்ப இதுல ஏதோ அட்லீஸ்ட் ரெண்டுமே ஏ டாமினண்டா இருந்தோ இல்ல ஒரு டாமினன்ட் ஒரு ரிசெசிவ் இருந்தா கூட உயிர் வாழும். இந்த ரெண்டுமே லீத்தலா இருந்தா என்ன செய்ய முடியும், ஒண்ணுமே செய்ய முடியாது. So complete lethal genes are homozygous condition, kill all, kill that.
சரியா? இதுல செமி லீத்தல் ஜீன்ஸ் தான் ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல் ஏபிள் டு பி சர்வே தட். சிலது வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கேஸ் இந்த மாதிரி இருந்தா ஓரளவு சர்வே பண்ணணும்னு சொல்றாங்க. சரியா? So the nature, the lethal effect at the different time, the different stage of life cycle or life cycle. லைஃப் சைக்கிள்னா எந்த லீத்தல் இங்கதான் நடக்கணும் கிடையாது. இப்போ ஒரு சொர்க்கம் இருக்கு. சொர்க்கம் மீன்ஸ் சொர்க்கம் வல்காரிஸ், அதாவது சோளம். நான் பிளான்ட்ல சொல்றேன், இல்லைன்னா அலிமெண்ட் எதுனாலும் வச்சுக்கிடுவோம். ஒரு அதுல வந்து பச்சையம், அதாவது குளோரோஃபில். ஒரு எனி ஒன் பிளான்ட், நான் சும்மா சொர்க்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். குளோரோஃபில் மஸ்ட். ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டா குளோரோஃபில் மஸ்ட். சார் அவங்க மீட் பண்ணுங்க. அப்ப அந்த குளோரோஃபில் அந்த பிளான்ட்ல இல்லைன்னா தட்ஸ் ஆல், அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப போட்டோசிந்தசிஸ் நடக்காது, அந்த பிளான்ட் இறந்துடும். அப்ப தட் இஸ் கால்ட் லீத்தல். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடியது. அதாவது இது நம்ம அனிமல்ஸ் பொறுத்தளவு எந்த ஸ்டேஜ், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள், எந்த ஸ்டேஜஸ்லாம் என்னச்சுன்னா இது லீத்தல் நடக்கலாம். அதுக்காக பெரிய நம்ம ஏஜ் ஆன பிறகு இல்ல ஏர்லி ஸ்டேஜ் அப்படிலாம் கிடையாது. The individual carrying the dominant lethal will be died. dominant lethal இருந்தாவே, அந்த lethal dominant condition இருந்தாலே அது இறந்துரும் சொல்லுவாங்க. But not transmitted to that next generations. But recessive lethal is there, no? It carry the, அதான் என்ன recessive, இதான் recessive. எது ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சோன்னே கண்டிப்பா இது வந்து என்ன செய்யும், அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படும். இதான் உள்ளவன. இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நம்ம லீத்தல் ஜீனுக்கு நம்ம ட்வின் பேபி கூட சொல்லலாம். எது சொல்லலாம்னா அல்பினோ சொல்லலாம். அல்பினோ நிறைய இருக்கு, நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. அல்பினோ என்ன சொல்றீங்க மிஸ்? பேபி ட்வின்ஸ் இருக்காங்களா சார்? அல்பினோ தெரியும் சார், ஆனா ட்வின்ஸும் சொல்வாங்க. எஸ், ட்வின்ஸ்ல சொல்லலாம். பேபி இறந்துடும், ஒரு பேபி இருக்கும் சார். அந்த மாதிரி ரெசசிவ் கண்டிஷன்ல இருந்தாங்க. எஸ், கண்டிப்பா. ஆனா இது ரொம்ப ஃபெமிலியர். அல்பினோ வந்து ரொம்ப ஃபெமிலியர். இல்ல அல்பினோ நான் சொல்றேன். அல்பினோனா இப்ப ஈவன் பிளான்ட் எடுத்து மெய்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல கார்ன் பிளான்ட் எடுத்துக்கோங்க, அது கிரீன் குளோரோஃபில் இல்லைன்னா முடிஞ்சு வச்சுல. நம்மளுக்கு அப்படித்தான். இப்ப நம்மளுக்கு மெலானின் பிக்மெண்ட் இல்லாம சில பேருக்கு ஃபுல் ஒயிட்டா இருப்பாங்க, கம்ப்ளீட் ஒயிட், ஒரு டாட் கூட இருக்காது. சார் ஃபேரா இருக்கிறது கிடையாது, சில பேர் ஃபேரா இருப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. சரியா? கம்ப்ளீட்டா அப்படி இந்த பார்த்திருப்பீங்க, ஒரு மெலானின் பிக்மெண்டே இல்லாம இருக்கும். தட் இஸ் அல்பினோ. அது வந்து அதே மாதிரி ட்ரோசோஃபிலால தி ஜீன் கேரிங் தட் கர்வ்டு விங்ஸ், அதெல்லாம் வந்து சில இந்த மாதிரி லீத்தல்ல வரக்கூடிய கண்டிஷன் சொல்றாங்க. இல்ல டாமினன்ட் லீத்தல்னு ஒண்ணு இருக்குது. The lethal of the homozygous condition and that produce a defective or abnormal phenotypic in heterozygous conditions. So அந்த மாதிரி இருக்கும். அது வந்து டாமினன்ட் லீத்தல்னு சொல்லுது. இந்த எல்லோ பேஜ் நம்பர் 61ல இருக்கும் பாருங்க. இதுல அந்த எல்லோ லீத்தல் இன் மைஸ் பேஜ் நம்பர் 61 பாருங்க. இது ரொம்ப போட்டு இது பண்ண சார், இதெல்லாம் ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. எக்ஸாம்பிள் டாமினன்ட் லீத்தலா, ரைட், என்ன எக்ஸாம்பிள்? எல்லோ லீத்தல் இன் மைஸ், முடிஞ்சு வச்சு. இது யாரு சொன்னா? கோனன். அவ்வளவுதான். ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் படிக்கணுமா சார் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அது 62ல பாருங்க, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. நீங்க எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சப்போஸ் யாராவது சயின்டிஸ்ட் வந்தா சயின்டிஸ்ட் பேர் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு தாண்டி கொஸ்டின் வராது. 62 பாருங்க, கிரபஸ் லீத்தல் ஆஃப் சிக்கன். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் வந்து லீத்தல் இன் த கேட்டில். இது தேர்ட் எக்ஸாம்பிள். ஐ மீன் பிராங்க், இது நம்ம 12th புக்லோட இருக்குன்னு நினைக்கிறேன். பிராங்க்டெட்லி சொல்லக்கூடியது, இதுவும் லீத்தல்ல வரக்கூடியதான். அது மாதிரி சிக்கிள் செல் அனிமியா, இதுல கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த சிக்கிள் செல் அனிமியான்னு இருக்கு பார்த்தீங்களா, ஏன்னா யூஜிலையும் கேட்டிருக்காங்க, பிஜிலையும் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பார்ப்போம். இது இன்னொன்று உங்களுக்கு தெரியும், அனிமியா அப்படின்னா ரத்த சோகை. ஆர்பிசி கண்டென்ட் குறைஞ்சிடும், இது அனிமிக். சரியா? சரி சார். அப்ப this is sickle cell anemia. It's caused by that the hemoglobin S அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. எஸ்ன்னு ஏன் சார் இப்படி சொல்றோம்னா, சிக்கிள் செல் அனிமியாக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் வர இப்படி சொல்றோம். மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? அப்ப அந்த கண்டிஷன் எப்படி இருக்குது சார்? நான் பேசுறது கேட்கல சார்? நான் பேசுறது எஸ், ஓகே. ரைட். ஏன்னா ஓகே, ஒரு 2-3 கால் வந்ததா, அதான் டவுட் ஆயிடுச்சு. சரி, ரைட், ஓகே, ரைட். சப்போஸ் நான் பேசுறது திடீர்னு கட் ஆயிடுச்சோ கேட்கலாம், உடனே என் போனுக்கு போன் பண்ணிருங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்றாங்க யாராவது 2-3 பேர் கண்டினியூஸா போன் வந்தாலே நான் கேக்குதானே நான் கேட்டுருவேன். சரி, ரைட், நோ ப்ராப்ளம். சரி, கவனிங்க. இதுல
நல்லா நீங்க இதுதான் கொஸ்டின், டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஹெச்பின்னு உங்களுக்கு தெரியும், ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் ஏ இப்படி இருந்தா இவங்க நார்மல். நம்மலாம் இருக்கோம் பாத்தீங்களா, நம்ம நார்மல். நல்லா கவனிங்க. ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ் இந்த கண்டிஷன் யாரு சார் அப்படின்னு கேட்டா, இவங்க தான். இவங்க வந்து இவங்க வந்து ஹோமோசைகஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க நார்மல் பர்சன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க யாருன்னா ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன். அப்ப இந்த எஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த எஸ் வந்து யாரு? இவங்க சிக்கிள் பர்சன். சிக்கிள் பர்சன் மீன்ஸ் அந்த ஜீனை பெற்றிருப்பார்கள். பட் இவங்களும் எப்படிதான் இருப்பாங்க? நார்மல் தான். பட் த கேரிங் த ஜீன்ஸ், அந்த ஜீனை பெற்றிருப்பார்கள். சரியா? ரைட். சோ இதுல ஹெச்பிஎஸ் இவங்க தான் சிக்கிள் செல் அனிமியா பீப்புள். சோ இவங்க இது ஹோமோசைகஸ் தாங்க. பாருங்க, இவங்க எப்படிதான் இருக்காங்க? ஹோமோசைகஸா தான் இருப்பாங்க. பட் இவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க, ஷூரா இறந்துருவாங்க. ஏன்னா 2 ஜீன் இருக்கிறவாங்க, ரெண்டுமே ஹோமோசைகஸ். surely that persons are die. ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா இறந்துருவாங்க. பட் இவங்க நார்மல், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, இவங்களும் நார்மல். சரியா? சோ இவங்க மேபி இந்த ஜீனை வந்து, இந்த ரிசெசிவ் ஜீன் இருக்குல்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சோ இதுதான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நார்மல் பர்சன் எப்படி இருப்பாங்க, ஹெட்ரோசைகஸ் பர்சன் எப்படி இருப்பாங்க, சிக்கிள் பர்சன் எப்படி இருப்பாங்க, இதுதான் கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல ஒன்னும் பெருசா கேட்க மாட்டாங்க. இன்னொன்னு அது இருக்கும், அது இன்னொரு ஏரியால வரும், நான் பின்னாடி சொல்றேன். சரியா? ரைட், அவ்வளவுதான். அது மாதிரி ஹண்டிங்டன் கோரியா பேஜ் நம்பர் 63ல பாருங்க, அதுவும் இந்த கேட்டகரியில வரக்கூடியதான். லீத்தல் ஹண்டிங்டன் கோரியா. சரியா? சிங்கிள் டாமினன்ட், அது ஆக்சுவலா சிங்கிள் டாமினன்ட் அல்லீல்ஸ்னால வரக்கூடியது சார். இது முக்கியமான கொஸ்டின், ஹண்டிங்டன் கோரியா. சரியா? அது மாதிரி இந்த எபிடெலியல் லீத்தல்ஸ், இது எல்லாம் இப்ப ஒரு எத்தனை சொன்னேன், ஒரு 7 சொல்லியிருக்கேன் பாருங்க. கொஸ்டின் நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த 7 என்ன கேட்பான்னு சொல்லிடுறேன். இப்ப இந்த 7 எக்ஸாம்பிள் சொன்ன பாத்தீங்களா, 7மே என்னது? டாமினன்ட் லீத்தல். அதுதான் இதுல உள்ள முக்கியமான விஷயம். டாமினன்ட் லீத்தல் 7 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அப்ப ஏதோ ஒரு டிசீஸை கொடுத்துட்டு, அந்த 7ல ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு, இது எது டாமினன்ட் லீத்தல் அப்படின்னு கேட்கலாம். அப்ப டாமினன்ட் ஜீன்னால இந்த டிசீஸ் வரும். சரியா? சோ அடுத்த கேட்டகரி வந்து ரிசெசிவ் லீத்தல். சரியா? ரிசெசிவ் லீத்தல்ல என்ன எக்ஸாம்பிள்ஸ்? அதுல இந்த ரிசெசிவ் என்ன, the lethal effect only in the homozygous condition. homozygous இந்த இருக்குல்ல, இதான் ரிசெசிவ் லீத்தல். ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அஃபெக்ட் ஆவாங்க. சப்போஸ் இந்த பர்சன் அஃபெக்ட் ஆவாங்களா, இந்த பர்சன் இவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க ஹெட்ரோசைகஸ் இருந்தா that persons are normal. ஞாபகம், 2 heterozygous persons are get married. சப்போஸ் இந்த மாதிரி இருந்தா இவங்களும் இதே மாதிரி இன்னொருத்தரும் மேரேஜ் ஆனா கண்டிப்பா அவங்க சில்ட்ரனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. டாக்டில் லீத்தல் ஜீன் சொல்லியிருக்கு, அது மவுஸ் ஹைட்ரோசெபல் அது ஒன்று சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து ரிசெசிவ். ரெண்டு எக்ஸாம்பிள் தான். அடுத்த கண்டிஷன் ஃபார் லீத்தல்ஸ். சரியா? சரி சார், இதுல வேற என்ன? இதுல இப்ப கண்டிஷன் சொல்லும்போது ரெண்டு பெருசா ஒண்ணும் கிடையாது. பர்டிகுலர் தட் environment that will influence that gene. உங்களுக்கு தெரியும், ட்ரோசோஃபிலா சூடோ, அது பொறுத்தளவு இந்த டெம்பரேச்சர் 16.6 டிகிரி செல்சியஸ் to raise that 25 டிகிரி செல்சியஸ், that fly the begin to die. அந்த டெம்பரேச்சர்னால அதை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி அது ஒன்றும் பெருசா கிடையாது. 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லியிருக்காங்க, அதை நீங்க பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் 63லேயே லாஸ்ட்ல பாருங்க, பெனட்ரன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் லீத்தல். இதுவும் லீத்தல்ல வரக்கூடியதான். இது என்ன சார்னா, percentage of individual to express the character for the particular genotype. அதுக்கு பேர் தான் penetrance சொல்றோம். percentage. சரியா? எவ்வளவு percentage வந்து அது எக்ஸ்பிரஸ் பண்ணுது அந்த கேரக்டர், அந்த இண்டிவிஜுவல் வந்து எவ்வளவு percentage. நம்ம இந்த கேன்சர்ல கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இப்படி சொல்றோம் பாத்தீங்களா, கிரேட் 4 இந்த மாதிரி சொல்றோம்ல கேன்சர்ல. அதே மாதிரி இந்த லீத்தல் வந்து அந்த இண்டிவிஜுவல்ல எவ்வளவு percentage வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, எக்ஸ்பிரஸ் பண்ணுது the particular genotype. அதுக்கு தான் நம்ம penetrance சொல்றோம். சரியா? So lethal genes have been is found to different in that penetrance and experience. அது வெளிப்படுத்துறது கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். It's showing that broad range of that effect. அதெல்லாம் சும்மா லைட்டா நீங்க பாருங்க. I mean the experience சொன்னது the variation in the degree of expression in the particular gene.
இந்த டெஃபினேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கும் அது பாருங்க. சரியா? the variation in the degree of expression of particular gene that is called expressivity அப்படின்னு சொல்லக்கூடியது. the expressivity due to that includes that environmental factor and the gene தான். the vestigial wing of Drosophila very good example. சரியா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பேலன்ஸ்ட் lethal சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் அட்டாவிசம். அட்டாவிசம் உங்களுக்கு ஞாபகம் வர்றது வந்து எவல்யூஷன் தான் ஞாபகம் வரும். the character may and often that remain that hidden generation after generation. அட்டாவிசம் அதாவது முன்னோர், தமிழ்ல சொல்ற பாருங்க, முன்னோரின் பண்புகள், முன்னோர்கள் அவங்களுடைய பண்பை வந்து திடீர்னு எக்ஸ்போஸ் ஆகும். அது அட்டாவிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு சைல்டு பிறக்குதுன்னு வச்சோன்னே, அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த கேரக்டரே இருக்காது அந்த சைல்டுக்கு. ஆனா அவங்க தாத்தாவோ பாட்டிக்கோ ஒரு ஜெனரேஷன் முன்னாடி அந்த கேரக்டருக்கு இருந்திருக்கும். கேரக்டர் மீன்ஸ் நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். அத அம்மா அப்பாவை தாண்டி அவங்க ஒரு பேரண்ட தாண்டி அடுத்த ஜெனரேஷன் வருது பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் அட்டாவிசம். The wild character was present in that ancestral form of reappearing that offspring. அதான் சொன்னேன். அவங்க ancestor வந்து reappearing that. அதான் அட்டாவிசம் சொல்றது. ஒரு காலத்துல வந்து ஃபேஷன் அப்படி ஆயிடுச்சு இல்ல. ஒரு காலத்துல உள்ள ட்ரெஸ், இப்போ உள்ள ட்ரெஸ், உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷன் முன்னாடி என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் போட்டோம், அதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ் போட்டாங்க, அப்ப 2 ஜெனரேஷன் முன்னாடி என்ன ட்ரெஸ் போட்டாங்களோ அந்த இது திரும்ப இப்ப வருது. நீங்க ட்ரெஸ் கோட் எல்லாம் பாருங்க, அது மென்னா இருக்கட்டும் உமனா இருக்கட்டும். அதான் அட்டாவிசம். சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொன்னா. ஓகே, ரைட். So these are the important points regarding that atavism. So next we can see the multiple gene. இது என்னன்னா the final expression of the single characters. It involved that a number of steps. நிறைய biochemical reaction will be takes place. சரியா? அப்ப ஒரு ஜீன் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அப்ப each enzyme is controlled the specific gene. அதான் நான் one gene one enzyme hypothesis சொன்னேன். பேஜ் நம்பர் 64ல இந்த ஃபிகரை மட்டும் பாருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். பேஜ் நம்பர் 64ல ஃபிகர். அதுல ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஒரு ஜீன், சும்மா ஒரு புரியுறதுக்காக தான் சொல்லியிருக்கு. G1 இருக்கு அப்படின்னு என்ன மீனிங்னா ஜீன் 1 அப்படின்னு அர்த்தம். E1ன்னா என்சைம் 1. அது என்ன என்சைம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப இது வந்து குரோனிக் ஆசிட் இஸ் கன்வெர்ட்டட் டு தட் ஆந்தோஜனிக் ஆசிட். இது வந்து இந்த ஜீன்னால, இந்த G1 ஜீன்னால E1 என்சைம் சிந்தேஸ் பண்ணா இது கன்வெர்ட் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் ஆந்த்ரோனிக் ஆசிட் ஆனது CDRP பேஜ் நம்பர் 64ல அந்த கீழே உள்ளது மட்டும் பாருங்க. இது கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த G2 இன்வால்வ் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த G1 இன்வால்வ் ஆகுனால E1 என்சைம் சிந்தேஸ் ஆகுது. சோ ரியாக்ஷன் நடந்தது. அடுத்து G2 என்சைம் ஜீன், அது என்ன ஜீன் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, சும்மா புரியுறதுக்காக தான் சொல்றேன். இது E2ன்னு ஒரு என்சைம் சிந்தேஸ் ஆனது. சோ ரியாக்ஷன் வந்து அடுத்தது கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் G3, அப்ப G4, E4 என்சைம். இதெல்லாம் கரெக்டா இந்த ஜீன் எல்லாம் கரெக்டா இன்வால்வ் ஆகி நடந்தா இந்த 4 என்சைம் சிந்தேஸ் நடக்கும். அப்ப இந்த ஒவ்வொரு என்சைமோட என்ன ரியாக்ஷனோ அந்த ரியாக்ஷன் பர்ஃபெக்டா நடக்கும். சப்போஸ் இந்த ஜீன் ரிசெசிவ் ஆயிடுச்சுன்னா இந்த என்சைம் சிந்தேஸ் ஆகாது. இந்த ரியாக்ஷன் கொஸ்டின் மார்க் தான். சரியா? சோ அப்ப ஒரு நிறைய ஜீன் வந்து அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக அது கொடுத்துருக்கோம். அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். சோ இதுல மல்டிபிள் அல்லீல்ஸ் இதான் அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் ஜீன் இன்டராக்ஷன் இஸ் ஃபினிஷ்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப ஆல்மோஸ்ட் எத்தனை கிளாஸ், 2 கிளாஸா 2 3 கிளாஸ் நடத்திருக்கோம். 2 கொஸ்டின் நடத்திருக்கோம், அவ்வளவுதான். போன வருஷம் 2 கொஸ்டின் ஜீன் இன்டராக்ஷன்ல இருந்து வந்தது. ஆனா மல்டிபிள் அல்லீலும் அந்த கேட்டகரியில தான் வரும். ஆனா தனி டைட்டில், சிலபஸ்ல தனி டைட்டில் இருக்கு. மல்டிபிள் அல்லீல்னு சொல்றது தனி டைட்டில் இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன் நான். சரியா? ரைட். சோ மல்டிபிள் அல்லீல் இருந்து ஷோரா ஒரு கொஸ்டின் வரும். கிளாஸை நல்லா கவனிக்கணும். ஏன்னா இதுல ப்ராப்ளம் வரும். மல்டிபிள் அல்லீல் என்னது நிறைய ப்ராப்ளம் வரும். நான் கிளியரா உங்களுக்கு எப்படி வரும் என்னன்னு கிளியரா நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. சரியா? ரைட். 1 மினிட். ஓகே, மல்டிபிள் அல்லீல் சொன்னாவே நம்மளுக்கு பிளட் குரூப் தான் ஞாபகம் வரும். சரி,
ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 65 மெட்டீரியல்ல மல்டிபிள் அல்லீல். அதுல அது மேல வந்து சில அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுதான் இவங்க ஆக்சுவலி ஜாயின் பண்ணி 4 years கம்ப்ளீட்டட் திஸ் பீப்புள்ஸ். சரியா? இவங்க தான் வந்து லாஸ்ட் ஒரு 2 days பிஃபோர் அதுக்குன்னு தனி குரூப் வச்சிருக்கேன் சார். அதாவது கவர்மெண்ட் ஜாப் ஏகப்பட்ட குரூப் இருக்கும் என்கிட்ட. சூர்யா கவர்மெண்ட் ஜாப்ல போனவங்க மட்டும் தனி குரூப். அவங்க எல்லாம் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கும்போது அங்க என்னென்ன தேவை, அங்க என்ன தேவை, இப்ப ப்ராக்டிக்கல்னா ப்ராக்டிக்கல் ஒரு என்னடா போட்டுட்டே இருப்பாங்க. என்ன அப்பப்போ அந்த ட்ரெண்டிங்ல என்னவோ அதை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அது அந்த டைம்ல அதுல ஃபுல்லா விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ ஏன் இது உங்களுக்கும் அதை நான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். எதுக்காகனா அதெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு. அதுல ஒரு 2 மெடல் கொடுத்தது பாத்தீங்களா, ஒரு கோல்டு மெடல். அது இந்த செட்ல தான். 2 பேரும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 2 பேருமே 2 பேருக்குமே கோல்டு மெடல் கொடுத்தேன். இதுலயும் இந்த மெடல் கண்டிப்பா இந்த பேட்சுக்கும் உங்க பேட்சுக்கும் நான் கொடுப்பேன். யாரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ கண்டிப்பா கோல்டு மெடல் உங்களுக்கு ஹானர் பண்ணுவேன். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. காலேஜில் தான் நான் கோல்டு மெடல் வாங்கல சார். அட்லீஸ்ட் இங்கேயாவது வாங்கணும்னா ஒரு ஃபயரோட படிங்க. ஏன்னா இது எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 பேர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர்ல. எப்பவுமே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் வருவாங்க. லாஸ்ட் டைம் 2 பேருமே நம்ம சென்டர் தான். லாஸ்ட் டைம் மீன்ஸ் 2019 பேட்ச்ல 4 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களா இந்த பேட்ச்? இந்த பேட்ச் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க ஜாப்பா. அதுக்கடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 2021 22ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுலயும் மிஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப 2024 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதையாவது மிஸ் பண்ணிடுறாங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். சரியா? சோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்காக நான் சொல்றேன் நான். ரெண்டாயிரத்தி 17 இது சும்மா இது மட்டும் தான் போட்டிருக்கோம். 17 and 19. சரியா? 17ல பாருங்க ஆல்மோஸ்ட் 40% தான் ரிசல்ட் கொடுத்துருக்கேன் நான். டோட்டல் போஸ்ட்ல 180 போஸ்ட்ல 71 பீப்புள்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்காங்க நம்ம சென்டர்ல இருந்து. 2019ல 133 போஸ்ட் கால்ஃபார் வந்தது. 71 பீப்புள் 53.4% ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் 2019ல 50% கிராஸ் பண்ணியிருக்கேன் ரிசல்ட் டோட்டல் தமிழ்நாடு சீட்ல. 2021ல 64%, கரெக்டா ஒரு 10% கூட்டியிருக்கோம். 180 சீட்ல 113 பேர் செலக்ட் ஆயினாங்க. அப்ப கண்டிப்பா 64% நான் கொடுத்தாச்சு. இப்ப என் டார்கெட் எபோ 90. அப்ப நீங்க தான் அதை கொடுக்க போறீங்க. இது உள்ளதான் இருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த பேட்ச் இந்த லாஸ்ட் 3 பேட்சை விட உங்களுக்கு நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். கொஸ்டினும் சரி எல்லாமே சரி தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கம் டு த பாயிண்ட். மல்டிபிள் அல்லீல் பேஜ் நம்பர் 65. ஏன் திடீர்னு எதை சொல்றேன்னா அது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாவது திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. 4 years கம்ப்ளீட் ஆகி சேலரி வாங்கிட்டாங்க. எல்லாம் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ இப்போ நீங்களும் இப்போ ப்ராக்டிக்கலுக்குலாம் போவீங்க. கண்டிப்பா எல்லாரும் இந்த டயத்துல ப்ராக்டிக்கலுக்குலாம் போவீங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துகிட்டு ப்ராக்டிக்கலுக்கு ஈவன் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட் மெட்ரிகுலேஸ்ல நம்ம ஸ்டாஃபா இருந்தாலும் ப்ராக்டிக்கலுக்கு நம்மளுக்கு எலிஜிபிள் தான். கண்டிப்பா போவீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு மெட்ரிகுலேஷன்ல இருந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ இல்ல இன்னொரு மெட்ரிகுலேஷனுக்கோ நம்ம போனா அதுக்குன்னு ரெஸ்பெக்ட் இருக்கும். இதே நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு ப்ராக்டிக்கலுக்கு போங்க எக்ஸ்டர்னலா, அதோடைய எப்படி சொல்றது அதெல்லாம் நான் நோ வேர்ட்ஸ். எனக்கு எங்க ஸ்கூல்ல நான் ஐ திங்க் எப்ப நாளை மறுநாள் தான் எங்க ஸ்கூல். நாளைக்கு அவங்க நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு தான் போறேன். நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் நாளைக்கு 2 நாள். நாளை மறுநாள் என் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யாரோ ஒரு மெட்ரிகுலேஷன் யாருன்னு எனக்கு தெரியல, யாரோ மெட்ரிகுலேஷன் ஸ்டாஃப் போட்டிருக்காங்க. சரியா? ரைட். நீங்களும் கண்டிப்பா போயிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு மதியம் வேற நல்லா எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி தந்தாரு நம்ம ஸ்டூடெண்ட். சாப்பிட்டுட்டு ப்ராக்டிக்கல் நல்லா ஒரு 1:30 மணிக்கு தான் முடிச்சிட்டோம். அவ்வளவுதான் முடிச்சு நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு கிடைக்கணும். மட்டன் பிரியாணி சார் என்ன சார் 200 ரூபா கொடுத்தா மட்டன் பிரியாணி கிடைக்காது. அது வேற. நம்ம ஸ்டூடெண்ட்டை வாங்கி சாப்பிடுறது அது தனி சுகம் இல்லையா? அவ்வளவு அவரு ஹாப்பி. அவர் ஸ்டூடெண்ட்ட சொல்றாரு, சார் என் குரு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸ்டூடெண்ட். அவர் ஸ்டூடெண்ட் பெரிய ஸ்கூல் இருக்கலே பெரிய ஸ்கூல். மொத்தம் 2100 பேர் இருக்காங்க அந்த ஸ்கூல். அதுலதான் வேலை பார்க்காரு அவர். சரி, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்களும் கண்டிப்பா இந்த வரக்கூடிய அடுத்த பிராக்டிக்கல் நீங்க எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்டர்னலா போக என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ரைட், கம் டு த பாயிண்ட். பேஜ் நம்பர் 65. மல்டிபிள் allele. A set of 3 or more allele of that same gene
and the homologous chromosome to control the particular traits that is we are called as a multiple allele. அதாவது இரண்டுக்கு மேற்பட்ட அல்லீல்கள் சேம் ஜீன்ல வந்து ஹோமோலாகஸ் குரோமோசோம்ல கண்ட்ரோல் பர்టిక్యులர் ட்ரேட்ஸ் அத மல்டிபிள் அல்லீல். அப்ப all alleles will be occupied the same locus in the homologous chromosomes. ஒரே பர்టిక్యులர் இதுல சில மல்டிபிள் அல்லீல் யா ஒரு நிமிஷம் இன்னொரு டயக்ராம் காமிக்க. எஸ் இங்க இருக்கு பாருங்க. மல்டிபிள் அல்லீல். The many genes have that more than 2 alleles. நான் மெட்டீரியல்ல வந்து 3 or more னு கொடுத்திருப்பேன். இது எப்படி வேணா சொல்லலாம். More than 2 alleles. Therefore it's the multiple. But the organism only one that 2 alleles. அதான் ரெண்டு அல்லீல் தான். அப்ப ஒரு பர்టిక్యులர் லோகஸ் தான் குரோமோசோம்னு வெச்சுக்கோங்களேன். இந்த அந்த குரோமோசோம்ல பர்టిక్యులர் ஒரு இடத்துல இருக்கும். All alleles are occupied the same locus in that homologous chromosomes. அமைப்பொத்த குரோமோசோம்ல ஒரு இடத்துல இருக்கும். We can the gene that member of that some pair are the located on the same locus. So all of them is controlled that same character, but each of that alleles to affect that character somewhat will be different than in that others. Simple சொன்னா multiple allele. ஒரு சிங்கிள் இது வந்து பல பண்புகளை இது பண்ற மாதிரி தான் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். What are the characteristics feature of that multiple allele? அப்படின்னா multiple allele occupy the same locus within the homologous. Same locusனா என்ன மீனிங் சொல்லிட்டேன். ஒரு பர்టిక్యులர் லோகஸ்னு உங்களுக்கு தெரியும். ஒரு குரோமோசோம்ல பர்టిక్యులர் பிளேஸ் தான் நம்ம லோகஸ்னு சொல்லுவோம். அப்ப it will same locus within the homologous chromosome அது occupy ஆயிருக்கும். Only the 2 chromosome of each type of present in the each diploid cells. Only the 2 genes are multiplied the series found in the cell. The gamete contain only 1 chromosome. Therefore only 1 alleles will be multiple serve as the gamete. இதுல நல்லா கவனிங்க. மல்டிபிள் அல்லீல்ல கிராசிங் ஓவர் does not occurs. ரொம்ப முக்கியமானது இது. மல்டிபிள் அல்லீல்ல கிராசிங் ஓவர் இந்த போட்டுருங்க பாத்தீங்களா, சிஓன்னு போட்டுருங்களா, இது என்ன கிராசிங் ஓவர் டஸ் நாட் அக்கர்ஸ். லேச நோட் பண்ண பண்ணிக்கோங்க. இல்ல எங்கேயாவது தேடிட்டு இருக்க வேண்டாம், சும்மா எழுதுனாலும் எழுதிக்கோங்க. இல்ல இந்த எக்ஸ்ட்ரா புக் எக்ஸ்ட்ரான ஒரு புக் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதுல இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட். சரி, ரைட். So multiple alleles control that same character, but each of them is characterized by that manifestation, different manifestation சொல்லக்கூடியது. So இதுல வந்து the Sturtevant ன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. They carry the same function, but that variety of degree of efficiency. So multiple alleles the series more than அதாவது more of நிறைய ரெண்டுக்கு மேற்பட்ட அப்படின்னு சொல்றது சீரிஸ். So more often that related to that dominant-ஆ இருக்கலாம், recessive-ஆ இருக்கலாம் multiple allele. சரியா, ரைட். சோ இதுல எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிபிள் அல்லீலிசத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு சார். அதுல சில எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க சொல்லிருக்கு பாருங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் மல்டிபிள் அல்லீலுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். அதாவது கோட் கலர் இன் ராபிட், இந்த இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. கோட் கலர் இன் ராபிட், குனியா பிக், மைஸ், ட்ரோசோபில்லா, மேனு, ஹியூமன் பீயிங்ல இந்த ஐ கலர் கூட சொல்லலாம். இதுல மல்டிபிள் அல்லீல் தான் ஃபேக்டர் பாருங்க. இந்த இதுல ஐ டிஃப்ரெண்ட் கலரா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம கிளாஸ்ல இத்தனை பேர் இருக்கோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஐ. ஒவ்வொருத்தருக்கும் இந்த கலர் டிஃப்ரெண்ட் ஆகும். சரியா, ஏன் டிஃப்ரெண்ட் ஆகுனா இந்த எல்லாமே ஜீன் தான் கண்ட்ரோல். இந்த ஐயோட கலர் வந்து ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதான் மல்டிபிள் அல்லீல். சரியா, அதுல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். நம்ம எதை பார்க்க போறோம்? ராபிட், இந்த கோட் கலர் ஆஃப் ராபிட். சோ கோட் கலர் ஆஃப் இன்னொன்னு நம்ம மல்டிபிள் அல்லீல்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஏபிஓ பிளட் குரூப் தான் ஞாபகம் வரும். இருந்தாலும் இந்த ராபிட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். So the coat color of rabbit, இதுல மெயினா வந்து the coat color is controlled by the multiple allele. இதுல 4 varieties are இந்த இருக்கு பாத்தீங்களா, 4 varieties இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. 1 2 3 4 varieties. சரியா, ரைட். இதுல the coat color is controlled by multiple allele. That varieties are agouti. yeah, இதுல சொல்லலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அகோட்டி, சின்செல்லா, ஹிமாலயன், அல்பினோ. இந்த இங்க சொல்லிருக்கோம் பாத்தீங்களா, பிளாக், சின்செல்லா, ஹிமாலயன், அல்பினோ. இந்த பிளாக்கை தான் நம்ம என்ன சொல்லணும்னா அகோட்டின்னு சொல்லுவோம். சரி, இது ஒவ்வொன்னு எது நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்றோம். சரியா, எல்லாமே ஜீன் தான் நிர்ணயிக்கும். ஃபர்ஸ்ட் அகோட்டி பார்ப்போம். அகோட்டினா பிளாக், வைல்டு டைப் ஆஃப் ராபிட். த பாடி இஸ் பிரவுன் கிரே கலர். The dominant gene, இந்த கேபிட்டல் சி போட்டிருக்கேன் பாருங்க. டாமினன்ட் ஜீன் வந்து கேபிட்டல் சி. இங்க பாருங்க 2 சி போட்டிருக்கேன்னா கேபிட்டல் சி. இப்படி இருந்தாலே 2 ஜீன் இந்த மாதிரி இருந்தாலே அது என்ன மீனிங்னா the brown coat கலரா இருக்குன்னு சொல்றாங்க.
அப்ப the dominant gene is a mutation will due to give rise to the 3 mutant alleles are formed. இதுதான் சார் டாமினன்ட். எது? கேபிட்டல் சி கேபிட்டல் சி, இதுதான் டாமினன்ட். இதுல மியூட்டேஷன் நடந்துருச்சுன்னா இந்த இந்த ஒன் இந்த மென்ஷன் பண்ணிக்கலாம் 1 2 3 இந்த 3 கேட்டகரி ஃபார்ம் ஆகும். அந்த நான் ரெட்ல எழுதிருக்கேன் பாருங்க. சி சி வந்து ஆக்சுவலா சொல்றோம், சி ஹைட்ஸுக்கு எதுக்கு அப்படி சொல்றோம்னா சின்செல்லாக்காக அப்படி சொல்றோம். அடுத்தது இங்க ஹைட்ஸ் மட்டும் சொல்றோம்ல, ஹிமாலயனுக்கு அப்படி சொல்றோம். இங்க அல்பினோக்கு ஸ்மால் லெட்டர் சி, அந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ். சரியா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு முடிஞ்சு. இது அப்படி இது வந்து டாமினன்ட். அடுத்து சின்செல்லா. சின்செல்லா இந்த நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் ரெட் கலர்ல, சி சி ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபிட்டல் லெட்டர்ல. ராபிட் கோட். ராபிட் வந்து என்ன கலர் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டா சில்வரி கிரே இன் கலர். பினோடைப் ஜினோடைப் பேஜ் நம்பர் 66 நான் கொடுத்துருக்கேன் சார், அதுல நீங்க பாத்துக்கோங்க. அந்த ஒரு டேபிள்ல கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. அதுமே ஹிமாலயன் இந்த மாதிரி சி ஹெச். இதுல எப்படின்னா இங்க பாருங்க, இந்த டிப் ஆஃப் த இயர், நோஸ் அண்ட் டிப் ஆஃப் த லிம்ப், தட் எவரிதிங்ஸ் ஆர் கலர்டு. மீதி எல்லா பொசிஷனும் ஃபுல்லா பாருங்க ஒயிட்டா இருக்கும். அப்ப இதுதான், இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மல்டிபிள் அல்லீல் அப்படின்னா நம்ம சிலபஸ் இருக்கிற பாக்கு பிளட் குரூப் தான் கொஸ்டின் வரும்னு எதிர்பார்க்க கூடாது. கொஸ்டின் செட்டர் வந்து பிளட் குரூப் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லைன்னா ராபிட் இந்த கலர்ல தான் இருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட், இதுதான் ஹிமாலயன் சொல்றது. ஏதாவது கேரக்டர் கொடுத்துட்டு என்ன ஜீன் அப்படின்னு கூட கேட்கலாம். இந்த மாதிரி ஜீன் கேட்கலாம், இல்லைன்னா ஹிமாலயன் கேட்கலாம். அல்பினோ அப்படின்னு என்ன சார்? இந்த பிக்மெண்ட் கம்ப்ளீட்லி லாஸ்ட். இங்க ஏதாவது பிக்மெண்ட் இருக்கான்னு பாருங்க, ஃபுல்லாவே ஒயிட்டா தான் இருக்கும். அதான் அல்பினோன்னு சொல்றது. ஆல் கம்ப்ளீட்லி லாஸ்ட். அப்ப 4 கலர் பேட்டர்ன்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை தட் 4 alleles. இந்த இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4. The 4 allele only to control that. சரியா? ரைட், பேஜ் நம்பர் 60 அதுல 67ல இத வச்சுதான் சார் ஃபுல்லா அந்த கிராசிங் போட்டிருப்பாங்க. சரியா? நீங்க எதனாலும் கிராஸ் பண்ணலாம், எதனாலும் கிராஸ் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 67 எடுங்களேன். 67ல பாருங்க, ஃபர்ஸ்ட் அகோட்டின்னா சார் பிளாக் தான் அகோட்டி, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க நான் இங்க பிளாக்னு மென்ஷன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் அகோட்டி. சோ பிளாக் வந்து இதுல வந்து கேபிட்டல் சி, அது மாதிரி அல்பினோ வந்து ஸ்மால் சி. இது நம்ம சிம்பிளா வேற ஒண்ணும் கிடையாது, மோனோஹைபிரிட் நம்ம பண்றோம்ல, கேபிட்டல் டி ஸ்மால் டி, அதே மாதிரிதான். இது புதுசா ஒண்ணும் கிடையாது. பார்த்தா ஒரு மாதிரி பயமா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, F1ல என்னது F1ல என்ன கிடைக்குது? கேபிட்டல் சி ஸ்மால் சி கிடைக்குது. அப்ப கேபிட்டல் சி ஸ்மால் சி உங்களுக்கு தெரியும், 1 டாமினன்ட் ஜீன் இஸ் எனஃப் டு எக்ஸ்பிரஸ் த கேரக்டர். அப்ப ஆல் ஆர் அகோட்டி தான். திரும்ப அதை நம்ம திரும்ப கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 3:1, அந்த மோனோஹைபிரிட் மாதிரி தான். அதை நம்ம அது திரும்ப எதில் கிராஸ் பண்றோமோ அதை அப்படியே இங்க கொடுக்குறோம். மோனோஹைபிரிட் ஃபார் சின்செல்லா அண்ட் அல்பினோ. அதே அடுத்த கிராஸ்ல பாருங்க, பேஜ் நம்பர் 67ல மோனோஹைபிரிட் கிராஸ் பிட்வீன் த ஹிமாலயன் அண்ட் அல்பினோ. அதுக்குள்ள கிராஸ் பண்ணா என்ன கிடைக்குது? அதுதான் கீழே ஜீனோடைப் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் ராபிட்டோட கலர் வச்சு சொல்றாங்க. இன்னொரு அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, கோட் கலர் இன் மைஸ். அதே கதை தான். அங்க வந்து சின்னு சொல்றோம், இங்க ஃபுல்லா ஏன்னு சொல்றோம், அவ்வளவுதான். மைஸுக்கு மேல எம்னு சொல்றோம். கதை மட்டும் ஒண்ணு, அதுல ஒண்ணு பெருசா வேரியேஷன் கிடையாது. அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 68ல விங்ஸ். அதுல வந்து பர்டிகுலரா சைஸ் ஆஃப் த விங்ஸ். நார்மல் விங்ஸ் எப்படி இருக்கும், அந்த இந்த மாதிரி சொல்றோம்ல விங்ஸ், இது நார்மல் விங்ஸ் இல்ல, அது ஒவ்வொன்றிலும் அதுல எப்படி இருக்கும். இப்ப நேக்கடு விங்ஸ்ல மேல NL அப்படின்னு சொல்றோம், VGNL. அந்த பேஜ் நம்பர் 68ல பாருங்க. சரியா? சோ அப்ப இது நேக்கடு, அது நோட்டட், ஒவ்வொன்னு விங் சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க பிக்சர்ல. இது என்ன காரணம்னா, ஒவ்வொன்றும் ஜீன் தான் இதை டிசைட் பண்ணுது. மல்டிபிள் அல்லீல் the locus the particular different type of the wings because of the genes. அது தெரிஞ்சுக்கோங்க. சோ ஐ கலரும் சரி, விங்கோட சைஸும் கொஸ்டின் வந்து பயங்கரமா இப்படிலாம் நோட்டட் விங்ஸ் நேக்கடு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரியா? நீங்க ட்ரோசோஃபிலா விங் சைஸ், கலர் ஆஃப் த ட்ரோசோஃபிலா, இதெல்லாம் வந்து மல்டிபிள் அல்லீல்ல வரக்கூடிய அதுதான். பேஜ் நம்பர் 69ல பாருங்க, அதுல கலர் ஆஃப் த விங்ஸ்ல சாரி கலர் ஆஃப் ட்ரோசோஃபிலா ஐ, அதுல எவ்வளவு ஜீனோடைப் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓகே, அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி பிளட் குரூப் சொல்லவே வேண்டாம். பிளட் குரூப் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுல வந்து மல்டிபிள் அல்லீல்னாவே ஹியூமனுடைய பிளட் குரூப் தான். சரியா? சோ ஹியூமன் பிளட் குரூப் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம்
பார்ப்போம். ஒரு நிமிஷம். இது பாருங்க, கிளாஸ் நல்லா கவனிங்க. நான் ஏன்னா இதோட கண்டினியூஷன் அடுத்த கிளாஸ்லயும் பார்ப்போம். இருந்தாலும் இப்போதைக்கு இங்க என்ன தேவையோ அதை மட்டும் சொல்றேன். ஏன்னா தனியா நம்ம வந்து இதுல மல்டிபிள் அல்லின்னு சொல்லிட்டு தனி ஒரு பிளட் குரூப் இன் மேன் அப்படின்னு தனியா இருக்கு. அப்ப ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா மல்டிபிள் அல்லியோட கண்டினியூஷன் தான். இப்ப இந்த இடத்துல என்ன தேவையோ அதை மட்டும் பிரீஃபா சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை நடத்துவேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ப்ராப்ளம்லாம் இன்னைக்கு இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் அந்த அட்வைஸ்லயே பாதி டைம் போயிருச்சு. ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம். அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லாவே ப்ராப்ளம் ஃபுல்லாவே அடுத்த கிளாஸ்ன்னு சொல்லுவேன். கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். லாஸ்ட் இயர் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். நீங்க கிளாஸ் நல்லா கவனிக்கலன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் கொடுக்குற கொஸ்டினை டச் கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இதுலயும் சரி, அடுத்தது அந்த கலர் பிளைண்ட்னஸ், ஹீமோஃபிலியா, பிளட் குரூப்ல நிறைய ப்ராப்ளம் தருவேன். சரியா? ரைட். ஆனா ரொம்ப ஈஸி. ஒரு கான்செப்டை மட்டும் நான் சொல்றதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்க செஞ்சிடலாம். புரியலன்னா அது ரொம்ப கஷ்டம். சரி, பாத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த இடத்துல என்ன தேவை அதை மட்டும் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மல்டிபிள் அல்லிலும் இன் பர்டிகுலரா பிளட் குரூப்பை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ ஏபிஓ பிளட் குரூப் நல்லா கவனிங்க. மல்டிபிள் அல்லின்னு சொன்னாவே நம்மளுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் வந்து ஏபிஓ பிளட் குரூப். சரியா? அதுல ஏபிஓ பிளட் குரூப் தான் மல்டிபிள் அல்லில். சரியா? சோ அப்ப ஏ பிளட் குரூப், பி பிளட் குரூப், ஏபி பிளட் குரூப், ஓ பிளட் குரூப். இதுதான். அப்ப இதெல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்ணா சொன்னல, எவ்ரிதிங் இஸ் ஜீன் வில் பி கண்ட்ரோல் தட். ஜீன் எப்படி சார்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாருங்க, இது ஏ குரூப்னு வச்சுக்கோங்க. சோ ஏ குரூப்ல பர்டிகுலரா ஏ டைப் ஆஃப் ஆன்டிஜன் சிந்தசிஸ் பண்ணா அவங்க ஏ பிளட் குரூப். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஏ டைப் ஆஃப் ஆன்டிஜன் சிந்தசிஸ் பண்ணா அவங்க ஏ பிளட் குரூப். நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? சிந்தசிஸ் தட் ஆன்டிஜன் ஏ பிளட் குரூப். மென்ஷன் பண்றேன். அடுத்தது பி டைப் ஆஃப் ஆன்டிஜன் சிந்தசிஸ் பண்ணா பி டைப் ஆஃப் ஆன்டிஜன் இது வந்து பி டைப் ஆஃப் இது என்ன சார் ரெட் கலர்னு, இது என்னன்னு புரியுது அவங்களுக்கு? ஆர்பிசி வேற ஏதோ நினைச்சிடாதீங்க. ரெட் பிளட் கார்பசல்ஸ். சரியா? பி டைப் ஆஃப் ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் பண்ணா அவங்க பி பிளட் குரூப். பி டைப் ஆஃப் ஆன்டிஜன் சிந்தசிஸ் பண்ணா பி பிளட் குரூப். சரியா? இங்க பாருங்க, இங்க ஏ டைப்பும் சிந்தசிஸ் பண்ணுது, பி டைப்பும் சிந்தசிஸ் பண்ணுது. ரெண்டு டைப் ஆஃப் ஆன்டிஜன் சிந்தசிஸ் பண்ணா அதுக்கு ஏபி பிளட் குரூப். both antigen will be synthesized, that persons are AB blood group. எந்த ஆன்டிஜன் கிடையாது, that is called O blood group. No antigen, that is called O blood group. So அப்ப இது எல்லாமே இந்த ஆன்டிஜன் சிந்தசிஸ் பண்ணணுமா வேண்டாமா, அது எல்லாம் யார் சார் கண்ட்ரோல் பண்ணுவா? that everything is a gene. அதுதான் ஜீன். அதுல டாமினன்ட் ஜீனா, ரிசசிவ் ஜீனா, சரியா? ரெண்டு ஹோமோசைகஸா, இந்த இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்ப ஏ பிளட் குரூப்ல ரெண்டு ஹோமோசைகஸா இருக்கலாம், இல்லைன்னா ஹெட்ரோசைகஸா இருக்கலாம். பி ரெண்டு ஹோமோசைகஸா இருக்கலாம், ஐபி 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 ஐஓ, ஹெட்ரோசைகஸாவும் இருக்கலாம். பட் இந்த கேஸ் ஆஃப் ஏபி பிளட் குரூப் ஒன்லி ஹெட்ரோசைகஸ் தான். இந்த கேஸ் ஆஃப் ஓ பிளட் குரூப் ஒன்லி ஹோமோசைகஸ் தான். சார் ரொம்ப டீட்டெயிலா நான் நடத்தல. நெக்ஸ்ட் கிளாஸ், ஏன்னா டைம் இது வந்து ரொம்ப பெரிய டாபிக். அடுத்த கிளாஸ் ரொம்ப டீட்டெயிலா இதே வச்சு நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு நான் பிரீஃபா தான் நான் சொல்றேன். அப்ப இதுல என்ன சார் மெட்டீரியல் என்ன சார்? ஐன்னு நீங்க வந்து ஐன்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. மெட்டீரியல் ஃபுல்லா எல்ன்னு இருக்கே சார், அது என்ன சார்? எல் இருக்கு. எல் ஃபார் லான்ஸ்டெய்னர். ஏபிஓ பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சவர் லான்ஸ்டெய்னர், அதுக்காக அவர் எல்ன்னு சொல்றாங்க. பெரிய ஐன்னு என்ன சார் மீனிங் கேட்டா, ஐசோகீமோ அக்ளூட்டினின். ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐசோகீமோ அக்ளூட்டினின். அது என்ன சார்? ஐசோகீமோ அக்ளூட்டின்னா ரத்தம் உறைதலை ரிலேட்டடா உள்ள விஷயங்கள். எல் ஃபார் என்னன்னா லான்ஸ்டெய்னரை குறிக்கும். சரியா? இதுல நான் அடுத்த ஃபார்முலா வரும்போது சொல்றேன். இப்ப இந்த மாதிரி இங்க பாருங்க, கேபிட்டல் ஐ தான் போட்டிருக்கேன். கேபிட்டல் ஐ, பிபி, பிஓ அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது இப்படித்தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சில புக்ல எப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா? அதாவது ஐபி, நல்லா கவனிங்க. இப்ப நான் இந்த ஒன்ன மட்டும் சொல்றேன். ஐபி ஸ்மால் ஐ அவ்வளவுதான் போட்டிருப்பாங்க. அதுல ஓ அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்படி இருந்தாலும் இது ஹெட்ரோசைகஸ் தான். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல எல்லாம் இப்படிதான் சார் இருக்கு. லோக்கல் ஆதரவுல தான் நம்ம ஆளுக்கு ஃபுல்லா ஐஏ ஐபி அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கு அதெல்லாம் ஜெனடிக்ஸ்ல சில புக் இருக்கு. சரியா? அதுல ஃபுல்லா இந்த மாதிரி, ஏன்னா ஈவன் காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இப்படியே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சுமால் ஐ மட்டும் தான் இருக்கும்.
அப்ப வெறுமனே இப்படி ரெண்டு இந்த கேஸ் எப்படி தெரியுமா, இப்படிதான் இருக்கும். சுமாலை 2 சுமாலை தான் இருக்கும். அப்படின்னா இது வந்து ஓ பிளட் குரூப்னு அர்த்தம். இதெல்லாம் நான் அடுத்த ஃபார்முலா வச்சு இது அடுத்த கால்குலேஷன் நிறைய டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் வச்சு நான் சொல்லுவேன். அப்ப நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ரைட். அடுத்து மல்டிபிள் இந்த பிளான்ட் அசோஸ் த ஸ்டெரிலிட்டி, இது அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயம் தான். இது சும்மா பிளான்ட் தான் சார். பேஜ் நம்பர் 17 உள்ளது பிளான்ட் தான். அது சும்மா ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க, அது ஒன்றும் புரிய கிடையாது. ரைட். ஸோ இதுல தியரி ஆஃப் மல்டிபிள் அல்லிலிசம் தியரிஸ்ல நீங்க ரொம்ப போட்டு ரொம்ப ஒண்ணு யாரு என்ன தியரி சொன்னாங்க, யாரு சொன்னாங்க அது மட்டும் பாருங்க போதும். இதுல பெருசா சயின்டிஸ்ட் ஒருத்தர் வருவாரு. தியரி ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் ஒன்னு இருக்கு. மல்டிபிள் அல்லிலிசம் அரைஸ் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் த மியூட்டேஷன். ஏன்னா மல்டிபிள் அல்லிலிசம் வந்து மியூட்டேஷன் நடக்குது இந்த ஜீன் அட் த கிவன் லோக்கஸ் ப்ரொடியூசிங் தட் டிஃபரெண்ட் எஃபெக்ட். இதுல சூடோ தியரி ஆஃப் அது ஒரு தியரி, வேற ஒன்றும் கிடையாது. தியரி ஆஃப் சூடோ அல்லிலிசம்னா இந்த க்ளோஸ் லிங்கேஜ்னு சொல்லுவாங்க. The multiple allele may be occupied that separate gene locus which lies the close associate with the chromosomes are inherited together because of the close linkage அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்த லீவிஸ் அண்ட் கிரீன் அப்படின்னு ரெண்டு சயின்டிஸ்ட் இதை சொல்லியிருப்பாங்களா. சூடோ அல்லிலிசம்ஸ் ஆர் a functionally allelic but structurally non allelic. சும்மா இந்த வேர்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லீவிஸ் அண்ட் கிரீன் அவர் என்ன சொல்றாங்கன்னா, சூடோ அல்லில்னா பொய்யான அல்லில்கள், அது வந்து ஃபங்க்ஷனலா அல்லிலிக்கா இருக்கான், ஸ்ட்ரக்சரலி நான் அல்லிலிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? the function related closely linked genes we are called as a pseudo allelism அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபங்க்ஷனல் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள். இதுல வந்து heterochromatin theories of allelisms, the chromosomes are break and rearrangement. It is a bring about that heterochromatin next to the genes. It suppresses to that expression. I mean இதுல சில இம்பார்ட்டன்ஸ்ல லாஸ்ட்ல சில விஷயம் நான் பேஜ் நம்பர் 72ல அதுல டிஹெச் மார்கன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க. அது மல்டிபிள் அல்லீல் டு கான்ட்ரிபியூட் தட் வெரி லார்ஜ்லி டு தட் அனலைஸ் தட் ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இதுல இது எதுக்கு மல்டிபிள் அல்லீல்னால என்ன சார் யூஸ், என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா லாட் ஆஃப் ஜெனட்டிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். சரியா? டிஹெச் மார்கன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் being on that nature and genes that derivative of that multiple. அவரோட ரோல் அதிகமா இருக்கு டிஹெச் மார்கன். மல்டிபிள் அல்லீல் பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஈவன் தட் அதுல ஏபிஓ பிளட் குரூப்ல லான்ஸ்டைன் இருந்தாலும் இவரோட இந்த ஜெனடிக் ப்ராப்ளம் ரிலேட்டடா டிஹெச் மார்கன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. சரியா? ஸோ இதுதான் பிளட் குரூப் இன் மேன் அப்படின்னு ஒரு பேஜ் நம்பர் 72 இருக்கு பாத்தீங்களா. இது வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். டைம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இன்னைக்கு. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சார் நாளைக்கு அடுத்த கண்டினியூஸா 2 days கிளாஸ் வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். குரூப்ல மென்ஷன் பண்றேன். சரியா? ஸோ கண்டினியூஸா 2 days கிளாஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் வந்து பிளட் குரூப் இன் மேன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 1 minute.